ஹலோ மை டியர் பசங்களா, ஹோப் யூ ஆல் டூயிங் குட். எல்லாருமே சூப்பராக ஃபிசிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதில் இன்னும் ஸ்பைஸ் ஆட் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக் ஃபிசிக்ஸ் சீரீஸில் லெக்சர் 2 இதில் நம்மளோட ஃப்ரீ பாடி டயக்ராம் டாப்பிக்கில். ஸோ யூ பீப்புள் நோ திஸ் இஸ் மீ யோர் ஷோபி மேம், அண்ட் வென் ஷோபி மேம் இஸ் ஹியர் நோ ஃபியர், ரைட்? ஸோ பசங்களா, லெட் ஸ்டார்ட். ஹோப் நீங்கள் ஃபஸ்ட்டு லெக்சர் பார்த்துட்டீங்க. யாரெல்லாம் இன்னும் ஃபஸ்ட் லெக்சர் பார்க்கலையோ அவங்க என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு போய் ஃபஸ்ட் லெக்சர் பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னைக்கு உண்டான டாபிக் தெளிவாக தெரியும். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் நான். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்க்ளைன்ட் பிளேன்ஸ். ஓகே, ஸோ இன்க்ளைன்ட் பிளேன்ஸ் அப்படின்னா என்ன மேம் புதுசாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு யோசிப்பீங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் நான் 2-3 எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோதான். நம்ம எஸ்கலேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் நம்மளோட நம்ம பார்க்லாம் ஒரு இது வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, சறுக்கு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே நம்ம இன்க்ளைன்டு பிளேன்ஸோட எக்ஸாம்பிள். கன்வேயர் பெல்ட்ஸ் ஆகட்டும், ஓகே, நம்ம சில பில்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வைக்காமல் இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பீப்புளெலாம் ஈஸியாக அவங்களோட ஸ்ட்ரக்சரை மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரி சாய்வான ஒரு பலகை வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுதான் என்ன அப்படின்னா நம்ம இன்க்ளைன்ட் பிளேன்ஸ். ஸோ அதை பற்றி தான், அதில் ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும், நம்ம நார்மலாக போய் ஒரு இன்க்ளைன் பிளேனில் நின்னோம்னா டக்குன்னு கீழே விழுந்துருவோமா இல்லை விழுக மாட்டோமா அப்படிங்கிற எல்லா கேல்குலேஷனுக்கு தேவையான டெரிவேஷன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுவும் எப்படி, வித் எக்ஸாம்பிள்ஸோட. ஸோ பசங்களா, லெட்ஸ் ஸ்டார்ட் டூயிங் திஸ். ஒன்லி ஒன் திங் நீங்கள் என்ன பண்ணணும், டில் த எண்ட் யூ ஹாவ் டு பி ஹியர். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக கான்செப்ட் ரியலைஸ் ஆகும், விஷுவலைஸ் ஆகும், இல்லாட்டி கஷ்டம். ஓகே, ஸோ லெட்ஸ் ரோல். ஸோ பசங்களா, த ஃபஸ்ட் திங் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ், ஸோ ஒரு இன்க்ளைன்டு பிளேனில் ஒரு ஆங்கிள் எப்போவுமே 90 டிகிரி இருக்கும். ஓகே, ஒரு ஆங்கிள் எப்போவுமே 90 டிகிரி இருக்கும். இட்ஸ் சிம்பிளி ஆர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அவ்வளோதான். அதுக்கு மேலே பெருசாக எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பிளாக் வச்சுருப்போன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இஃப் வி ஆர் ஹேவிங் அ பிளாக் ஓவர் ஹியர், ஓகேவா, இதுதான் பிளாக். அப்போ இந்த பிளாக் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ஒரு சின்ன குழந்தைகிட்ட கேட்டால் கூட, ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் யூகேஜி பசங்க கிட்ட கேட்டால் கூட கரெக்டாக சொல்லுவாங்க, மேம் இது அப்படி இப்படி சறுக்கி விழுந்துரும் அப்படிங்குவாங்க, ரைட்? ஸோ இந்த இன்க்ளைன்டு பிளேனில் வைக்கிற எல்லாமே ஈஸியாக என்ன தான் பண்ணும், சறுக்கி கீழே வந்துடும். அதாவது த ஆக்சிலரேஷன் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் வில் பி வெரி வெரி ஈஸியர் ஒன். ஓகே, ஸோ கீழே வர்றது தான் இந்த இன்க்ளைன்டு பிளேனில் ஈஸியை தவிர மேலே போகிறது கஷ்டம். ஸோ அப்போ உங்கள் அப்ரோச் எப்படி இருக்கணும், கீழே வர்றதுக்கு ஒரு அப்ரோச் வச்சுருக்கணும், மேலே போகிறதுக்கு ஒரு அப்ரோச் வச்சுருக்கணும். கிளியராக இருக்கா? நான் இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள், இந்த ஆங்கிள். ஸோ இது நம்ம தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த தீட்டாவை பேஸ் பண்ணி தான் என்டையர் கேல்குலேஷன்ஸுமே நகர ஆரம்பிக்கும் நம்மளோட இன்க்ளைன் பிளேனை பொறுத்த வரைக்கும். கிளியராக இருக்கா? ஹோப் யூ ஆல் கெட்டிங் திஸ் வெரி பர்ஃபெக்ட்லி. நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு எப்பவும் போல் நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். என்ன பண்ணுவோம், ஃப்ரீ பாடி டயக்ராமில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா, சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து, ஒரு ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், நேற்று கிளாஸில் கூட நான் சொல்லி கொடுத்துருப்பேன், ஒரு வெயிட் ஃபோர்ஸ் எழுதுவோம். எஸ் ஆர்னா ஒரு வெயிட் ஃபோர்ஸ், அதாவது கீழே நம்ம கிராவிடேஷன் பிடிச்சது இழுக்கும் இல்லையா, அந்த புல்லிங் ஃபோர்ஸை எழுதுவோம். தட் இஸ் W which is equal to mg. இந்த மாதிரி எழுதுவோம். ஓகே, ஸோ பசங்களா, நெக்ஸ்ட் 40 minutes இட்ஸ் லிட்ரலி இம்பார்ட்டன்ட். டோன்ட் மிஸ் ஈவன் அ சிங்கிள் வேர்ட். அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கான்டாக்ட் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, கான்டாக்ட் அதிகமாக இருக்கு. அப்போ கான்டாக்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா இதில் என்ன இருக்கும் பசங்களா, நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். எஸ் ஆர் நோ, நார்மல் ரியாக்ஷன், கான்டாக்ட் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ் இருக்கலாம். ஓகே, அப்போ இதை என்ன பண்ணணும், இங்கிருந்து பெர்பெண்டிகுலராக இப்படி ஒரு லைன் வரையணும். கரெக்ட்? ஸோ இதை நம்ம என்னன்னு மார்க் பண்ணுவோம், FN அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது நம்ம ஆல்ரெடி படித்தது. இப்போ நெக்ஸ்ட், ஸோ இப்போ இதுதான். ஆனால் நல்லா பாருங்க, இதுவும் ஸ்ட்ரெயிட் லைனில் கிடையாது. கரெக்டா? ஸோ நேற்று பார்த்த எக்ஸாம்பிள்ஸ், அதாவது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லையுமே மேலே FN இருக்குது அப்படின்னா கீழே ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், நம்மளுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக வெயிட் ஃபோர்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ்னு எழுதணும். ஆனால் இங்கே பாருங்கள், இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இது ஸ்ட்ரெயிட்டாகவே கிடையாது. இதில் எது ஸ்ட்ரைட்டாக இல்லை அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வெயிட் ஃபோர்ஸ் எப்பவுமே FNக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. இந்த வெயிட் ஃபோர்ஸ் என்ன பண்ணாது பசங்களா, FNக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது.
ஓகே, அப்போ இந்த வெயிட் ஃபோர்ஸை நம்ம என்ன பண்ணணும், ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எந்த ஒரு ஆங்கிள், எந்த ஒரு வெக்டாருமே ஒரு ஆங்கிளில் வளைஞ்சிருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு வி ஹாவ் டு டேக் ஃப்ரீ பாடி டயக்ராமில் வந்து என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு ரெசல்யூஷன் பண்ணிடணும். வெக்டார் ரெசல்யூஷன் ஷுட் பி டன். அப்போ இதுதான் டபிள்யூ அப்படின்னா இது என்ன பண்ணிடணும், எக்ஸ் ஆக்சிஸில் ஒன்று, ஒய் ஆக்சிஸில் ஒன்றுன்னு பிரிச்சிடணும். ரைட், நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ கவனிங்க, இது இந்த இடத்துல தீட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இஃப் திஸ் இஸ் த தீட்டா, இந்த தீட்டா calculation is literally important. அந்த theta calculation பத்தியும் நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. So now இது ரெண்டா பிரிக்கணும், கரெக்டா? Now listen, yeah, let's go for this. இப்போ இது ஒரு ஆங்கிளில் இருக்கு. அப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் வரையணும். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு லைன் இப்படி ஸ்ட்ரெயிட்டா வரையணும். அப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த WG அப்படிங்கிறது எப்படி இருக்குது பசங்களா, இது வந்து ரிசல்டண்ட்டாக இருக்குது. எஸ் ஆர் நோ? யாரெல்லாம் வந்து வெக்டார்ஸ் படிச்சிட்டிங்களோ அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ரிசல்டன்ட். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ரிசல்டன்ட் இருக்குது. ஸோ திஸ் வில் பி யுவர் எக்ஸ் ஆக்சிஸ் and this will be your y axis. Yes or no? இப்போ நல்லா பாருங்க, f என்னும் இந்த y axisum ஒரே straight lineல இருக்கு. Right? They are at a straight line. So this is how you have to calculate. இதுதான் நீங்க first step calculate பண்றது. ஓகேவா? இப்போ angle calculations பத்தி பேசலாம். So let's talk about angle calculation. ஓகேவா? எப்பவுமே நான் சொல்ற இந்த ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. Always keep this in mind. இந்த W இருக்கு இல்லையா, இந்த W will have 90 degree. இந்த W எப்படி இருக்கும் பசங்களா, 90. வெயிட், இந்த ஸ்ட்ரெயிட்டா நம்ம MG அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, ஸ்ட்ரெயிட்டா MG அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரெயிட்டான MG வந்து எப்போவுமே எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இட் வில் பி 90 டிகிரி. ஓகேவா? இட் வில் பி 90 டிகிரி. இதை இன்னும் பர்ஃபெக்டாக வரையணும் அப்படின்னா இந்த இடத்துல எழுதிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஓகே, ஸோ லிசன் பசங்களா, இது 90 டிகிரி. கோடு கொஞ்சம் கோணையாக போயிடுச்சு, அதனால டோன்ட் வரி, இது எக்ஸாக்டாக 90 டிகிரி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒய் ஆக்சிஸில் W எப்படி இருக்கணும், 90 டிகிரியில் இங்கே வந்து டச் ஆகணும். அப்போ இது 90 டிகிரினா இங்கே எப்படி இருக்கும், இதுவும் ஒரு 90 டிகிரியாகத்தானே இருக்கும். Yes or no? இது 90 டிகிரினா இதுவும் 90 டிகிரி because these two are alternate angles. Yes or no? Alternate angles will be always equal. எப்பவுமே alternate angles எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கும். ரைட்? அப்போ கவனிச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் திங். இது வரைக்கும் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ ஆர் நாட் கிளியர் என்ன பண்ணுங்க, திரும்ப ஒரு டைம் பாஸ் பண்ணிவிட்டு வாட்ச் ஃப்ரம் த பிகினிங். டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்க. ஸோ திஸ் இஸ் 90 டிகிரி அப்படின்னா yeah, I hope I can take this. இது 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி, கரெக்டா? ஸோ இங்கே ஒரு ஆங்கிள் இருக்கணும், இங்கே ஒரு ஆங்கிள் இருக்கணும், கரெக்டா? இந்த ஆங்கிள் எப்பவுமே will be equal to this angle. ஓகே பசங்களா, இங்கே இருக்க ஆங்கிள் எப்போவுமே எப்படி இருக்கும், இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே இருக்க ஆங்கிள் எப்போவுமே இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எதுக்கு, ஒய் ஆக்சிஸ்க்கும் டபிள்யூக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் எப்போவுமே எப்படி இருக்கும் பசங்களா, இங்கே இருக்க ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். டோன்ட் ஃபர்கெட். ஓகே, ஸோ நவ் வி ரியலைஸ்ட் தட் இந்த ஆங்கிளும் இந்த தீட்டாவும் சேம், சிமிலர் அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒய் ஆக்சிஸில் ஃபோர்ஸ் வந்துருச்சா, அடுத்தது நீ என்ன பண்ணுவோம் பசங்களா, ஈக்குவிலிபிரியம்க்கு எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம ஃபோர்ஸஸ் எழுதுவோம். we will be writing forces on x axis. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஃபோர்ஸஸ் எப்படி எழுதலாம், how we can write, yeah, so how we can write, இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் and we people know இது தீட்டா அப்படின்னா தீட்டாக்கு அட்ஜசன்ட் சைடு என்னது, W cos தீட்டா. தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு என்னது பசங்களா, W sin தீட்டா, கரெக்டா? அப்போ இங்கே பாருங்க, வாட் ஹேப்பன்ஸ், இங்கே தீட்டா இருக்கு அப்படின்னா தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு, இதுதான் ஆப்போசிட் சைடு. அப்போ இதுக்கு இது பேரலா இருக்கு, கரெக்டா? அப்போ தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு வில் பி, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வில் பி ஈக்குவல் டு W sin தீட்டா. புரிஞ்சுதா உங்களுக்கு? அதுவே இது என்னது பசங்களா, தீட்டாக்கு அட்ஜசன்ட் சைடு. ஸோ தீட்டா அட்ஜசன்ட் சைடு வில் பி ஈக்குவல் டு mg cos தீட்டா. ரைட், mg cos தீட்டா மறந்துடாதீங்க. அப்போ இது வந்து என்னது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது W sin தீட்டா. இது என்னன்னு எழுதுவோம் நம்ம, mg வேண்டாம், Wனே இப்போ ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஐ வில் டீச் யூ mg எவ்ரிதிங். ஓகேவா? இது வந்து W cos தீட்டா அப்படின்னு எழுதுவோம்.
கிளியரா இருக்கா? நான் எக்ஸ் ஆக்சஸ்ல இப்போ நம்ம கிட்ட ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. என்ன ஃபோர்ஸ் இருக்கு எக்ஸ் ஆக்சஸ்ல நம்ம கிட்ட? இப்போ W sin θ அப்படிங்கிற ஃபோர்ஸ் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாருங்க. இதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு ஃபோர்ஸ் வேணுமா? எந்த ஒரு பொருளும் வந்து ஒரு சைட் நகர்றப்ப அதை அப்போஸ் பண்றதுக்கு யார் இருப்பாங்கன்னு லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம்? ஃப்ரிக்ஷன் இருப்பாங்க அப்படின்னு படிச்சோம், ரைட்? ஸோ இதுக்கு ஆப்போசிட்ல யூ மைட் ஹாவ் ஃப்ரிக்ஷன். சில இடத்துல ஃப்ரிக்ஷன் இருக்காதுன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. சில இடத்துல ஃப்ரிக்ஷனை பத்தி பேசியே இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல நீங்க என்ன பண்ண தேவையில்லை, ஃப்ரிக்ஷனை கன்சிடர் பண்ணவே தேவையில்லை பசங்களா. ஆனா ஃப்ரிக்ஷன் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் காம்போனன்ட்ல என்ன இருக்கும்? நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் ஆட் ஆயிடும். Okay, so this is your entire free body diagram for inclined plane. இந்த diagram இருந்துச்சுன்னா போதும், நீங்க என்ன பண்ணிடலாம், எல்லா விதமான உங்க எக்ஸாம்ஸையும் ஈஸியா நீங்க கிளியர் பண்ணி முடிச்சிடலாம். Okay, so பசங்களா clear? Hope you all clear. Let's roll to the next one. இப்போ என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் பாஸ் த வீடியோ. இல்லை என்ன பண்ணுங்கன்னா ஏன் கூடயே ஜஸ்ட் ஸ்டார்ட் ட்ராயிங் த ஃப்ரீ பாடி டயக்ராம். என் கூட என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ஸ்டார்ட் டூயிங் த ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிளாக், லெட்ஸ் ஹாவ் அ ரிவிஷன். அப்போ என்ன ஆகும் அதில்? ஓகே, ஸோ இந்த இடத்துல இப்படி, ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்? We will be having a weight force which will be mg and contact அதிகமாக இருக்கிறனால என்ன ஆகும் பசங்களா? Since the contact is very very higher, என்ன ஆகும் இந்த இடத்துல இருந்து? We will be getting Fn அப்படிங்கிற ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிக்கிட்டு இருக்கும். அடுத்தது, ஸோ இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைஞ்சோம். ரெசல்யூஷன் காம்பனன்ட்ஸ் என்னது? இப்படி ஒன்று வரைஞ்சிருப்போம், இந்த மாதிரி ஒன்று வரைஞ்சிருப்போம். எஸ் ஆர் நோ? ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இங்கே ஒரு ஆங்கிள் இருக்கும். இந்த ஆங்கிள் தீட்டா, அந்த ஆங்கிள் இங்கே இருக்க ஆங்கிளுக்கு இன்க்ளைன்ட் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம இன்க்ளனேஷன் ஆங்கிள்னு சொல்லுவோம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் பசங்களா? இன்க்ளனேஷன் ஆங்கிள். சப்போஸ் இது வந்து ஒரு 30 டிகிரி இருக்கு அப்படின்னா இங்க இருக்க ஆங்கிள் என்னதான் இருக்கும்? 30 டிகிரியாகத்தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம என்னன்னு பண்ணலாம்? டபுள் எம்ஜி காஸ் தீட்டான்னு எழுதலாமா? பிகாஸ் டபிள்யூ அப்படிங்கிறது என்னது பசங்களா? எம்ஜி. இந்த இடத்துல என்ன எழுதலாம்? எம்ஜி சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாமா? we can write mg sin theta if friction is present. If friction is present, FK, that is kinetic friction. Kinetic friction na என்னது? மூவ் பண்ணறப்ப இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரிக்ஷனை தான் நம்ம kinetic friction அப்படின்னு சொல்லி சொல்றோம். Okay, so now what we are going to do, the next important step for the following is to write equilibrium conditions, அதாவது net force. பசங்களா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த அதே சேம் கான்செப்ட்ஸ் தான், புதுசாக எதுவுமே கிடையாது. ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணும்? இந்த பக்கம் தான் நகர்ந்துட்டு வரும். அப்போ யாரு ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருப்பா? mg sin theta will be more stronger. அப்போ net force எப்படி இருக்கும் பசங்களா? net force will be along this direction, that is positive x direction. ஓகேவா? ஸோ நம்ம படிக்கிறது எல்லாமே எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா when coming downwards. ஓகேவா? இது எல்லாமே டவுன்வர்ட்ஸுக்காக படிக்கிறது. அப்போ இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ லெட்ஸ் ரைட் லிசன். ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் y axis will be MAY which will be 0 because y axisல என்ன இல்லை நம்மளுக்கு? we are not having any acceleration. அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு? upward force will be equal to the downward force. upward force என்ன இருக்கு? that is Fn will be equal to mg cos theta. So this is your first expression. Okay, so second expression பாருங்க, that is along your x axis. Okay, so MAX which will, இந்த இடத்துல என்ன ஆகுது பசங்களா? இந்த இடத்துல எந்த ஒரு ஃபோர்ஸுமே இப்போதைக்கு ஆக்ட் ஆகல. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? just say it is a 0 1. so it will be 0. அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா? so 0. so what happens இந்த இடத்துல? FKF will be equal to mg அப்படின்னு எழுதலாமா? and more importantly listen பசங்களா, இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இது கீழே வந்துட்டே இருக்கும். கரெக்டா? ஸ்லைட்ஸ்ல இருந்து இந்த ஸ்விங், இந்த ஒரு இன்க்ளைன்ட் பிளேன்ல இருந்து என்ன ஆகும்? ஆப்ஜெக்ட் கீழே அப்படியே சறுக்கிட்டே வரும். ஸோ வாட் we can do for your convenience is we can write fx is not equal to 0. ஏன்னா என்ன ஆகுது இந்த இடத்துல? நெட் ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் ஆகுது, அந்த ஆப்ஜெக்ட் நகர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. அட் சம் கேஸ் இதுக்கு ஆக்சிலரேஷன் இருக்கலாம். அட் சம் கேஸ் இதுக்கு என்ன இருக்கலாம் பசங்களா? ஆக்சிலரேஷன் இருக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. we are having an acceleration in this இதுல இருந்து என்ன இருக்கு நம்மளுக்கு? இப்போ ஆக்சிலரேஷன் இருக்கு. அப்ப
MAX will be equal to, so பசங்களா சொல்லுங்க பார்க்கலாம், எந்த side net force வரும், இந்த side directionல தான் net force வரும், and we are, this is nothing but your positive x axis, so plus mg sin theta, இதுதான் நம்ம first எடுக்கணும், right, mg sin theta. அடுத்தது என்ன பண்ணுவோம், மைனஸ், இது ஆப்போசிட்ல இருக்கா, so மைனஸ் f k அப்படின்னு எழுதலாமா. அண்ட் நேத்தே நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். ஸோ நார்மல் ஃபோர்ஸ் இன்டு ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் வில் பி, ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் வில் பி கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். கரெக்டா? அப்போ இது எப்படி எழுதலாம், mg sin theta மைனஸ் எஃப்க்கு பதிலாக என்ன எழுதலாம், fn நியூ அப்படின்னு எழுதலாமா. ஸோ fn நியூ s, இந்த இடத்துல s எழுதிக்கோங்க. ஓகேவா, இட் இஸ் அ கோஎஃபிஷியன்ட். நான் இதுதான் ஃபார்முலா. அண்ட் பசங்களா இன்னொரு விஷயம் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், எஃப்என்க்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், இங்கே எஃப்என்க்கு எம்ஜி காஸ் தீட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். கரெக்ட், எஃப்என்க்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், நம்ம எம்ஜி காஸ் தீட்டா ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். அதை கொண்டு வந்து என்ன பண்ண போகிறோம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும்னு சொல்லுங்க, எம் A is equal to mg sin theta minus mg cos theta into nu s அப்படின்னு கிடைக்குமா. ஃபைன், இந்த இடத்துல a இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஆக்சிலரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சால்வ் பண்ணிடலாமா. லெட்ஸ் சால்வ் த ரிமைனிங். கம் ஆன். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஓவர் ஹியர், ஸோ MAX will be equal to mg sin theta minus nu s mg cos theta. இதில் m எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், AX will be equal to g sin theta minus nu s g cos theta அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ this is your exact formula. இதுதான் என்னது, நம்மளோட ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் யுவர் ஆக்சிலரேஷன் இன் அன் இன்க்ளைன்டு பிளேன். கிளியரா இருக்கா பசங்களா? நத்திங் பட் எல்லா ஃபோர்ஸையும் நம்ம லாஸ்ட் டைம் எப்படி வந்து நம்ம ஆட் பண்ணமோ, எப்படி நம்ம ஈக்குவேட் பண்ணமோ, அதே மாதிரி தான் இப்பயும் ஆட் பண்ணி ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். கிளியரா இருக்கா? ஹோப் இட் இஸ் வெரி வெரி கிளியர். நவ் ஸோ வித் ஃப்ரிக்ஷன், ஓகேவா. ஸோ நல்லா கவனிங்க, இப்போ இந்த இடத்துல எழுதுனது தான் வித் ஃப்ரிக்ஷன். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் வித் ஃப்ரிக்ஷன். ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பசங்களா, இங்கே வாட் வி ஹாவ் டன் ஓவர் ஹியர், இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ரிக்ஷனையும் உள்ளே எழுதியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் வித் ஃப்ரிக்ஷன். இதுவே இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பாருங்க. லெட் அஸ் சேஞ்ச் திஸ். ஓகே, லெட் அஸ் சேஞ்ச் திஸ் வித் அவுட் ஃப்ரிக்ஷன். ஓகேவா, ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இதை எப்படி எழுதலாம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இது எப்படி எழுதணும் அப்படின்னு. ஸோ டயக்ராம் வரைஞ்சிடலாமா. ஸோ திஸ் இஸ் ஆர் பிளாக். பிளாக்ல என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வி வில் பி ஹேவிங் W which is equal to mg. அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் பசங்களா, கான்டாக்ட் அதிகமாக இருக்கிறனால திஸ் வில் பி ஹேவிங் fn. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து நம்மளோட இன்க்ளைன்ட் ஆங்கிள். ஆஃப்டர் தட் இது என்ன பண்ணுவோம், இந்த காம்பனண்ட்டை இப்படி ரெசல்யூட் பண்ணுவோமா. ஸோ we will be resolving this. இது வந்து mg cos theta, இது வந்து mg sin theta. ஓகே, அண்ட் இங்கே இருக்க ஆங்கிள் தான், அண்ட் இங்கே இருக்க ஆங்கிள் தான் உங்களுக்கு என்ன நடக்குது, இந்த இடத்துலையும் ஆங்கிளாக இருக்கு. ரைட், தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஹவ் ஆல்ரெடி ஸ்டடிட். இப்போ எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்க பசங்களா. இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, ஆல்வேஸ் ஆக்சிலரேஷன், நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆக்சிலரேஷன் இந்த இன்க்ளைன் பிளேனில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜி சைன் தீட்டா அப்படிங்கிற ஃபார்முலாவில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, v டிவைடட் பை டிங்கிற ஃபார்முலாலாம் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. தட் இஸ் த மீனிங். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் கம் பேக் அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் சால்விங். இந்த இடத்துல இவங்க என்ன சொல்லலை, ஃப்ரிக்ஷன் இந்த பக்கம் இருக்குன்னு சொல்லலை. இப்போ பிளாக் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ஃப்ரிக்ஷன் இல்லை, சாய்வாக இருக்குது. அப்போ பிளாக் ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ரைட், ஸோ இந்த பக்கம் மூவ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா டோட்டல் ஃபோர்ஸ் எங்கே இருக்கும், நெட் ஃபோர்ஸ் வில் பி அலாங் திஸ் டிரெக்ஷன். எஸ் ஆர் நோ? ஸோ திஸ் டைரக்ஷன் இஸ் நத்திங் பட் அ பாசிட்டிவ் டிரெக்ஷன். ஸோ த என்டையர் ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கொடுக்கணும், பாசிட்டிவ்ல ஆன்சர்ஸை கொடுக்கணும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் சால்விங். ஸோ y is equal to
MAY. இந்த இடத்துல இது 0 because no acceleration, no nothing. ஆனா இந்த இடத்துல acceleration ஆகிறதுக்கு chances இருக்கு. அப்ப கவனிச்சுக்கோங்க. So this will be Fn is equal to mg cos theta அப்படின்னு கிடைக்குமா? அடுத்தது பாருங்க, along x axis which will be ax. Correct? Ax which will never be 0, that is the thing, which will never be 0. அப்ப max இதுல யார் strength அதிகம்? mg sin theta தான் strength அதிகம் because இந்த இடத்துல friction இல்ல. So this will be very high. Net force எந்த directionல இருக்கு? இந்த directionல இருக்கு. So that will be mg sin theta. அப்ப mg cancel cancel பண்ணிட்டோம்னா balance என்ன இருக்கும்? ax will be equal to g sin theta அப்படின்னு இருக்கும் பசங்களா. So this means எப்பவுமே ஒரு inclined planeல acceleration அப்படின்னா இதுதான். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலா பசங்களா. இட்ஸ் லிட்ரலி அ வெரி வெரி ஹார்ட் கோர் இம்பார்ட்டண்ட் ஃபார்முலா. ஓகே, அப்போ தெரிஞ்சுக்கோங்க, ஒரு இன்க்ளைன்டு பிளேனில் வந்து ஆக்சிலரேஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? இந்த இடத்துல ஜி சைன் தீட்டாவை பொறுத்து. எந்த ஒரு பொருளும் கீழே வரணும், ஆக்சிலரேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா? இன்க்ளைனில் ஜி சைன் தீட்டா. ஹிண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஃபைனல் ஃபார்முலா மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இனி நம்மளுக்கு ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் இனி உருவாக்க முடியும் பிகாஸ் யூ பீப்புள் நோ த பேசிக்ஸ். ரைட்? ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வெரி வெல். லெட்ஸ் ரோல் டு த நெக்ஸ்ட் ஒன். இன்க்ளைன்டு பிளேன் மூவ்ஸ் அப்வர்ட். ஓகே, யார் பதட்டப்பட்டுக்க வேண்டாம். அப்வர்ட்ஸ்னா என்ன அர்த்தம் பசங்களா? ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. So if we are having an object over here, இது இப்படி மேல மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. It is moving upward. Moving upward. இதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ சேம் திங் பசங்களா, எல்லாமே அதே தான். ஸோ இந்த இடத்துல வந்து mg இருக்கும், w is equal to mgன்னு இருக்கும். அண்ட் இந்த ஃப்ரிக்ஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, ஸோ இந்த ஃப்ரிக்ஷனில் நம்ம இதை என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல வந்து யூ வில் பி ஹேவிங் கான்டாக்ட் ஃபோர்ஸ். நீங்கள் இந்த கரெக்டாக இந்த ஃபோர்ஸ் ஆங்கிள் வரையலை அப்படின்னா இட் வில் பி, ஆர் எல்ஸ் யூ ஹாவ் டு நோ த கண்டென்ட். உங்களுக்கு அந்த கண்டென்ட் தெரிஞ்சால் தான் யூ கேன் ட்ரா. இது வந்து Fn, இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும் Fn. அண்ட் வி ஆல்சோ நோ இந்த இடத்துல ரெண்டு பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து கோயிங் டவுன்வர்ட்ஸ் ஒன்று, இன்னொன்று வந்து இந்த சைடு. கரெக்டா? இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் இந்த ஆங்கிள். இது வந்து mg cos theta, இது mg sin theta. அண்ட் நவ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே இந்த இன்க்ளைன்டு பிளேனை இப்படி திருப்பி வரைஞ்சிருக்கோம். கரெக்டா? ஸோ ப்ரீவியஸ் இதில் பாருங்க எல்லாம் இந்த பக்கம் இன்க்ளைண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்வர்ட் டவுன்வர்ட் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம இப்படி வரைஞ்சிருக்கோம். அப்வர்ட் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க, அப்வர்டுக்கு நம்ம திருப்பி வரைஞ்சிருக்கோம். ஒன்லி பிகாஸ் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் சயின்ஸ். ஓகேவா? சைன் பாசிட்டிவ் நெகட்டிவ் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காகத்தான் நம்ம இப்படி வரைஞ்சிருக்கோம். ஓகே, அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இது இந்த பக்கம் இதெல்லாம் என்ன சைடு? நெகட்டிவ் எக்ஸ் டிரெக்ஷன். ஸோ திஸ் இஸ் என்டையர்லி நெகட்டிவ் எக்ஸ் டிரெக்ஷன். அண்ட் இன்னொரு அப்போ இது நெகட்டிவ் எக்ஸ் டிரெக்ஷன் அப்படின்னா எப்படி ஈக்குவேஷன் இருக்கும்? நெட் ஃபோர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த பக்கம் அதை நகர்த்திட்டு போகிறோம். ஆனால் இந்த பக்கம் நகர்த்திட்டு போகிறது எப்படி? நம்ம வந்து இதெல்லாம் எதிர்த்துட்டு நகர்த்திட்டு போகிறோம். அப்போ ஹவு வில் பி அ ஃபார்முலா அப்படின்னு பாருங்க. So acceleration will be equal to minus g sin theta வாக இருக்கும். கரெக்ட்? மைனஸ் g sin theta வாக இருக்கும். ஏன்னா நெட் ஃபோர்ஸ் இந்த சைடில் தான் இருக்கணும். ஆனால் என்ன ஆகுது? ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம இழுத்துட்டு போகிறோம். right? So it will be minus g sin theta only because அந்த மைனஸ்க்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த என்டையர் டயக்ராமையும் இப்படி திருப்பி வரையிற. டசன்ட் மேட்டர். உங்களுக்கு கான்செப்ட் நல்லா ஸ்டோர் ஆகி இருந்து உங்களால் அப்படியே மைண்ட் கேல்குலேஷன்லேயே இது பண்ண முடியும் அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் விட்டுறலாம். பட் இல்லை மேம் எனக்கு அப்படி அவ்வளோ இன்னும் நான் ப்ராக்டிஸ் பண்ணலன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் டூ திஸ். ஓகே, திருப்பி வரைஞ்சிக்கோங்க. அண்ட் இது வந்து எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா when friction, without friction. இந்த இடத்துல என்னது? without friction. இதை வந்து without friction அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சப்போஸ் if with friction, so with friction எப்படி வரையலாம் அப்படிங்கிறத பாருங்க.
ஃப்ரிக்ஷன் இப்போ ஆப்போசிட் சைடில் இருக்கணுமா இந்த சைடில் இருக்கணுமா? இதுக்கு ஆப்போசிட் சைடில் ஃப்ரிக்ஷன் வரைஞ்சிங்க அப்படின்னா அது தப்பு. பிகாஸ் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஆக்சிலரேஷன் இந்த பக்கம் இருக்கு, இவங்க மேலே இந்த பக்கம் இழுக்கிறாங்க. அப்போ ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கணும் பசங்களா? ஆப்போசிட் சைடில் இருக்கணும். அப்போ தான் அது மேலே போகாமல் தடுக்கும். கரெக்டா? அப்போ தான் அது என்ன பண்ணும், மேலே போகாமல் தடுக்கும். ஸோ யுவர் ஃப்ரிக்ஷன் ஷுட் பி அலாங் இன் திஸ் டிரெக்ஷன். ஓகே, ஸோ ரெண்டுமே இங்கே தான் இருக்குது. அப்போ நெட் ஃபோர்ஸ் எப்படி தான் இருக்கணும், இந்த டைரக்ஷனில் தான் இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் மூவிங் இட் அலாங் தட் டைரக்ஷன் வித் ஆர் மேனுவல் பவர். ஓகே, அப்போ கவனிச்சுக்கோங்க. வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ், திஸ் இஸ் அ சிம்பிள் திங். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இதுதான் நம்மளோட ஃபார்முலா. அப்போ இது எப்படி எழுதலான்னு பாருங்க. டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எக்ஸ் டிரெக்ஷன் வில் பி MA is not equal to 0. right, it will be not equal to 0. some acceleration இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், MAX will be equal to minus mg sin theta and minus, so minus வரணுமா plus வரணுமா பசங்களா சொல்லுங்க, what will be the value? என்ன பண்ணுங்க, pass பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. so whether it should be minus or plus, minus or plus, so it will be minus FK அப்படின்னு கிடைக்கும். ஓகே, both are minus, ஏன்னா ரெண்டுமே இந்த டைரக்ஷன்ல இருக்கு. it will be minus. so what happens, minus minus and minus mg sin theta. இந்த இடத்துல fk வை என்ன பண்ணணும் நம்ம, fk, because இது ரெண்டும் சேம் சைனா இருக்கறனால it can be added, right? அதனால இந்த இடத்துல பாசிட்டிவ் போடணும்னு நினைச்சுக்காதீங்க. மேம் இது ரெண்டும் ஒரே சைடுல தானே இருக்கு, ஸோ நான் பாசிட்டிவ் எழுதுவேன் நினைச்சிடாதீங்க. that will be a very big mistake. so you should not do that. ஓகே, இங்க என்ன பண்ணணும், நீங்க மைனஸ் தான் போடணும், ஏன்னா மைனஸ் மைனஸ்ங்கிறப்ப we can add them. so fk க்கு நம்ம என்ன ஈக்குவேஷன் எப்பவுமே எழுதுவோம், that is Fn nu s. and Fn nu s க்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், என்னது, that is mg cos theta, right? mg cos theta into nu s. so m எல்லாத்துலயும் கேன்சல் பண்ணிடலாமா? so m எல்லாத்துலயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, சப்போஸ் மூவிங் அப்வர்ட்ஸா இருந்துச்சுன்னா acceleration will be equal to minus g sin theta minus nu s g cos theta அப்படின்னு கிடைச்சிருக்கும். okay, so this is how your formula with friction when your object is moving upward. object வந்து மேல போறப்ப இதுதான் உங்களோட formula. okay, so பசங்களா, hope you all get this. என்ன பண்ணுங்க, just revise it one more time. first time கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும், but அதுக்கப்புறம் you will be keep on practice அப்படின்னா definitely you can do it. okay, so அதோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, let's solve some of the numericals. okay, so numericals இல்லை அப்படின்னா ஷோபி மேம் கிளாஸ் வந்து எப்படி? so let's start with numericals. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, a block slides down, அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நார்மலாக எப்பவும் போல் இப்படியே நம்ம வந்து நம்மளோட ட்ரையாங்கிளை வரைஞ்சிக்கலாம், அதாவது நம்மளோட இன்க்ளைன் பிளேனை வரைஞ்சிக்கலாம். 30 டிகிரி இன்க்ளைன்டு, 30 டிகிரி இன்க்ளைன்ட் அப்படின்னா இங்கே இருக்க ஆங்கிள் என்னது, இன்க்ளினேஷன் ஆங்கிள் இஸ் 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒரு பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஃப்ரம் ரெஸ்ட்டில் இருந்து அப்படியே இது ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் த பிளாக்? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். இந்த நார்மல் டயக்ராம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று என்ன தெரிஞ்சுக்கலாம், that means acceleration will be along this direction which is positive. correct? ஏன்னா இந்த சைடு தானே அப்படியே சறுக்கி அது கீழே விழுந்துரும். இப்போ டயக்ராம் வரையலாமா? இது வந்து W is equal to mg and next என்னது பசங்களா, W is equal to mg. இந்த இடத்துல we are having contact, so இது வந்து எப்படி இருக்கும், மேலே Fn and next என்ன வரைவோம், இதை ரெசல்யூட் பண்ணி இங்கே ஒன்றும் வரைவோம். this will be mg sin theta and இது mg cos theta and இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதுதான் இதுக்கும் நடுவில் இருக்கும், which will be 30 degree. okay, which will be 30 degree. for example, let me say something. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இது ஃபுல்லாக என்னது பசங்களா, நம்மளுக்கு இது 90 டிகிரி அப்படின்னா, ஸோ இஃப் திஸ் இஸ் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. கரெக்டா? அப்போ இது 30 அப்படின்னா, வெயிட் இப்போ உங்களை நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை, நம்ம இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம படிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இதை மட்டும் கவனிங்க. ஸோ லெசன்
டயக்ராம் வரைஞ்சாச்சா? இவங்க ஃப்ரிக்ஷன் பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ தட் மீன்ஸ் திஸ் இஸ் வித்தவுட் ஃப்ரிக்ஷன். இதில் என்ன இல்லை, நம்மளுக்கு இப்போ ஃப்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, இட் இஸ் நாட் அட் ஆல் திங். ஸோ now let's see the remaining. இப்போ என்ன பண்ணணும், we have to find the acceleration. Acceleration without friction க்கு already we people know. So இந்த சைடில் தான் நம்மளுக்கு என்ன இருக்க போகுது, net force இருக்க போகுது. So we can write, so y, total force on y direction will be equal to m into ay, which is equal to 0. That means Fn will be equal to mg cos 30 degree. கரெக்டா? mg cos 30 degree. அதுவே இப்போ x axis எழுதலாமா? x axisல max which will never be 0, ஏன்னா அது கீழே வரப்போகுது. So that means max will be equal to mg sin theta. Right, it will be mg sin theta. m cancel ஆச்சு அப்படின்னா ax will be equal to g sin 30 degree. g என்னது பசங்களா நம்மளுக்கு 9.8 into 1 by 2. sin 30 will be 1 by 2. So this is 1 sir 4 times 8, remaining 1, 9. So acceleration along x-axis for this given particular diagram will be 4.9 meter per second square, and this will be plus. ஏன் இது plus? ஏன்னா positive x-axisல வந்துகிட்டு இருக்கு. So this is your perfect answer. கிளியரா இருக்கா பசங்களா? சி பிளாக் டயக்ராம்ஸ் ஈஸியாக நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். இதுவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு வந்துடுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இப்போ என் கூட சேர்ந்து டெய்லி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க. தட் வில் பி ஈஸி. ஓகே, ஸோ நான் லெட்ஸ் மூவ் ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு அட்டகாசமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க பசங்களா. லெட்ஸ் ஸ்டார்ட். அதாவது இட்ஸ் கோயிங் டு பி அ கண்டினியூவேஷன் பார்ட். ஓகே, ஸோ கைனமேட்டிக்ஸையும் இதை உள்ள எப்படி நம்ம வந்து மெர்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நம்ம கற்றுக்கலாம். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. அ பிளாக் ஸ்லைட்ஸ் டவுன். அப்போ ஒரு பிளாக் இருக்கு, அந்த பிளாக் என்ன பண்ணுது, ஸ்லைட்ஸ் டவுன், கீழே வருது. ஸோ இதுதான் ஆக்சலரேஷன். அப்போ நெட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும் பசங்களா? நெட் ஃபோர்ஸ் வில் பி அலாங் திஸ் டைரக்ஷன். எஸ் ஆர் நோ? யா. ஸோ நெட் ஃபோர்ஸ் வில் பி அலாங் திஸ் டைரக்ஷன். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட். என்ன ஆங்கிள்னு கொடுத்துட்டாங்க? அகெயின் தே ஹவ் கிவன் திஸ் as 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இட் இஸ் கிவன் as 30 டிகிரி. என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரம் ரெஸ்ட். ரெஸ்ட் அப்படின்னா நம்ம என்னென்னு எழுதலாம்? ஸ்டார்டிங்கில் v will be equal to 0. v initial will be equal to 0 since it is starting from rest. Okay, since it is starting from rest, it will be 0. ஓகேவா? அப்போ எண்டிங்கில் வர்றப்ப அதுக்கு என்ன இருக்கும்? அதுக்கு ஒரு ஃபைனல் ஸ்பீட் இருக்கும். கரெக்டா? ஸோ வாட் இஸ் த ஃபைனல் ஸ்பீட் ஆஃப் த பிளாக் ஆஃப்டர் இட் ட்ராவல்ஸ் 200 meters டவுன் த இன்க்ளைன்? ஸோ இந்த இடத்துல இருந்து இது ஃபுல்லாக எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? d is equal to 200 meters அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க பசங்களா? d is equal to 200 metersனு கொடுத்துருக்காங்க. இந்த எட்ஜுக்கு வர்றப்ப அதோட வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. பியூட்டிஃபுல் கொஸ்டின் இல்லையா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் சால்விங் திஸ். இது எப்படி மேம் சால்வ் பண்ணலாம், எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னா லெட்ஸ் ஸ்டார்ட் சால்விங். இட்ஸ் வெரி ஈஸி. என்னென்னலாம் கிவன் டேட்டாஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். வாட் ஆர் த கிவன் டேட்டாஸ் ஆக்சுவலி? ஸோ v initial will be 0, distance traveled will be 200 meters. அடுத்தது acceleration இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ acceleration is not equal to 0 and v final என்னன்னு கேட்குறாங்க. பசங்களா இதை எல்லாத்தையும் வச்சு நம்ம எழுதக்கூடிய ஒரு கைனமேட்டிக் ஈக்குவேஷன் என்ன? மோஸ்ட் ப்ராபப்ளி கைனமேட்டிக் ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் ஒன்லி இஃப் த மோஷன் இஸ் யூனிஃபார்ம் இன் நேச்சர். கரெக்டா? யூனிஃபார்ம் இன் நேச்சராக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்னால் என்ன பண்ண முடியும்? வி கேன் ரைட் தட் கைனமேட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த இடத்துல இது யூனிஃபார்ம் மோஷனாகத்தான் இருக்குது, பிகாஸ் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ இட் இஸ் ஸ்டில் இன் யூனிஃபார்ம் மோஷன். அப்போ வி கேன் ரைட் ஃபைனல் வெலாசிட்டி வில் பி ஈக்குவல் டு, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ பட் யூ பீப்புள் வில் பி ரைட்டிங் திஸ் எக்ஸ்பிரஷன். ஞாபகம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ப்ரஷ் இட் அப். ஓகே, v square is equal to u square plus 2as and vi is nothing but u, vf is nothing but v. கரெக்டா? இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ நம்மளுக்கு ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ இட் இஸ் 0. அப்போ வந்து v square is equal to 2as. இதுதான் நம்மளோட எக்ஸ்பிரஷன். எஸ் கொடுத்துட்டாங்களா? எஸ் இஸ் நத்திங் பட் ஆர் டிஸ்டன்ஸ். டி கொடுத்துட்டாங்க. பட் ஆக்சலரேஷன் மட்டும் நம்மளுக்கு தெரியலை. சின்ஸ் ஆனால் ஆக்சலரேஷன் இருக்குன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கான்ட் ரைட் 9.8 as such.
ஏன்னா it is A not G. Gன்னு இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் பசங்களா, we can write. ஆனால் இது G கிடையாது, it is A. அப்போ ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், we are starting our free body diagram because we people know free body diagram வச்சு ஆக்சலரேஷன் என்ன பண்ணிடலாம், பயங்கர ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ that will be இந்த mg, இந்த இடத்துல கான்டாக்ட், ஸோ இது fn அண்ட் இந்நேரம் உங்களுக்கு மனப்பாடமே ஆயிருந்திருக்கணும், ஏன்னா அந்த அளவுக்கு டயக்ராம்ஸ் வரைஞ்சாச்சு. இது வந்து mg cos theta, இந்த இடத்துல இது mg sin theta அண்ட் இங்கே தீட்டா அப்படின்னா இதுவும் தீட்டா. கரெக்டா? ஸோ இது ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ we can find ஆக்சலரேஷனுக்கு இன்க்ளைன் பிளேனில் எது காரணமாக இருக்கும், g sin theta, ரைட்? ஸோ ஃப்ரம் ஃப்ரீ பாடி டயக்ராம், ஃப்ரம் FBD, okay, FBD. So now what we are going to do is we are just going to use as such. என்ன பண்ணுவோம், friction இருக்குன்னு எதுவுமே அவங்க சொல்லலை, ஸோ frictionless எடுத்துக்கலாம். That means total net force on x-axis will be equal to MAX, which will never be 0. So MAX will be equal to mg sin theta. அப்போ m cancel ஆச்சு அப்படின்னா ax will be equal to g sin theta and we know that acceleration தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். acceleration g க்கு என்னது பசங்களா, 9.8 into sin என்ன கொடுத்துருக்காங்க, 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, that will be 1/2. so this will be, இதோட வேல்யூ என்னவாக இருக்கும் நம்மளுக்கு, this will be 4.9 meter per second square and this will be plus because இது positive x axisல inclined ஆகுது. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், a வந்து 4.9 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சால்வ் பண்ணி ஆன்சர் எழுதிடலாம். ஓகே, லெட்ஸ் சால்வ் அண்ட் லெட்ஸ் ரைட் த ஆன்சர். ஸோ வாட் வில் பி யுவர் ஆன்சர், v ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு, இங்கே எழுதிட்டுமா, v ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு 2 into 4.9 into 200. இதுதான். ஸோ வி ஸ்கொயர் வில் பி, இதை ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1960 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ வி இந்த பக்கம் வச்சுட்டு இது ரூட்டுக்குள்ளார எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் 44. மேபி 6.4 சம்திங் கிடைக்கலாம். ஓகே, ஸோ ரவுண்ட் ஆஃப் 44 கிட்ட யூ வில் பி கெட்டிங் அன் ஆன்சர். கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு கேல்குலேட் திஸ். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். இப்போ வி ஃபைனல் தெரிஞ்சிருச்சா? அப்போ வி ஃபைனல் இந்த இடத்துக்கு வரப்போ பிளாக்கோட ஆக்சலரேஷன் எப்படி இருக்கு, 44 மீட்டர் பர் செகண்டாக இருக்கு. 44 மீட்டர் பர் செகண்ட் ஆக இருக்கு. கிளியரா இருக்கா பசங்களா? ஸோ ஹோப் யூ ஆல் கெட்டிங் திஸ். ஸோ லெட்ஸ் ரோல் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, a block travels up. a block travels up. அப்போ நம்ம டயக்ராம் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கிறதுக்காக இப்படி மாற்றிக்கலாம். ஸோ லெட்ஸ் சேஞ்ச் த டயக்ராம் லைக் திஸ். ஓகே, இந்த மாதிரி மாற்றிடலாம். ஏன்னா அப்போ தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் மிஸ்டேக் பண்ண மாட்டோம். இது 30 டிகிரி, இது சாரி இது 90 டிகிரி, இது வந்து 25 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க, இன்க்ளைன்டு பிளேன். ஓகே, ட்ராவல்ஸ் அப். அப்போ பிளாக் இங்கே இருக்குது. ஸோ பிளாக் இந்த இடத்துல இருக்குது, இப்படி மேலே போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இட் இஸ் செட் தட் மேலே போகுது அப்படின்ட்டாங்க. வித் அன் இனிஷியல் ஸ்பீட், இதுக்கு ஒரு இனிஷியல் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியல் ஸ்பீட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 14 மீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துட்டு வாட் இஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் த பிளாக். ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் த ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம், இட்ஸ் ஸோ ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸி. என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு, ஸோ ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து mg, w is equal to mg and next என்ன ஆகும் பசங்களா, ஸோ இது வந்து fn and இந்த இடத்துல what happens, ஸோ இது ஒன்று ஆக்சுவலி இந்த பக்கம் தான் இருக்கணும், ஆனால் இது நம்ம என்ன பண்ணுறோம், மாற்றி இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ என்ன ஆகும், இது mg cos theta, இது வந்து mg sin theta அப்படின்னு இருக்குமா. இட் வில் பி mg sin theta. ஃப்ரிக்ஷன் ப்ரெசென்ட் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கொடுக்கல, ஸோ லெட்ஸ் லீவ் இட், ஃப்ரிக்ஷன் இல்லை. ஓகே, ஸோ நவ் வி ஹாவ் டு ரைட் யுவர் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் எக்ஸ்பிரஷன் எழுதலாமா. ஸோ f axis will be equal to, force on x axis will be equal to max, which will never be 0. So max will be equal to minus mg sin theta.
கரெக்டா? it will be minus mg sin theta. அப்ப m cancel ஆயிடுச்சு அப்படின்னா ax will be minus g sin theta. so minus g ஓட வேல்யூ 9.8, sin என்ன கொடுத்துருக்காங்க into sin 25 degree. so sin 25 degree அப்படின்னா it is most probably எவ்வளோ வரும் அப்படின்னா 0.432 something வரும். 0.4321 அந்த மாதிரி something it will be coming. ஓகேவா? so minus இது ஆட் பண்ணோம்னா என்ன பசங்களாகும்? it will be 4.14 something வரும். okay ma'am, so if you are multiplying this it will be 4.14 roughly. it is a rough calculation. okay ma'am, so நீங்க என்ன பண்ணணும்? you should not use your calculators இல்லாம try to solve it. okay, so acceleration of the block will be minus 4.4 meter per second square. a minus because இது opposite direction ல இருக்கு, so it is on minus. okay, so it is a very easy peasy question பசங்களா, don't forget this. okay, now அடுத்த question பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு. a block travels up, again a block travels up at 25 degrees. okay, so degree வந்து அதே question தான். how far will it go? ஒரே ஒரு subdivision மாத்திருக்காங்க, என்னன்னு பாருங்க. so again this is a block. இந்த இடத்துல நம்மளோட block இருக்கு, இது வந்து 25 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு v initial will be equal to 14 meter per second ன்னு கொடுத்துட்டு எவ்வளவு தூரம் அது போக முடியும்னு கேட்குறாங்க. ஓகே, so that means எவ்வளவு distance it can travel. that means how much distance it can travel. ஓகே, so எவ்வளோ தூரம் போக முடியும். ஸோ எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்னா வாட் இஸ் தட் மீன்? ஆக்சுவலி இந்த இடத்துல கைனமேட்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் 14 மீட்டர் per செகண்டில் ஆரம்பிக்குது, தூரம் போக போக ஹவு ஃபார் இட் வில் கோ அப்படின்னா ரெஸ்ட்டுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்கோ அப்படின்னு. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வருது அப்படின்னா வாட் இஸ் த மீனிங்? த மீனிங் இஸ் ஃபைனல் வெலாசிட்டி வில் பி 0. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி வில் பி 0 அப்படிங்கிறத அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இனிஷியல் வெலாசிட்டியும் கொடுத்துட்டாங்க 14 மீட்டர் per செகண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களை டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அண்ட் we know a formula, எக்ஸாக்டாக நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா பசங்களா? v square is equal to u square plus 2as. yes or no? 2as. so final velocity 0, u square will plus as அப்படின்னு இருக்குமா? so now இந்த இடத்துல கவனிங்க, ஆக்சலரேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கணும்? இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் டக்குன்னு மைண்டுக்கு வந்துடணும். இந்த இடத்துல தான் வந்து ஆக்சலரேஷன் இருக்குது, mg sin thetaன்னு. ஸோ இட் வில் பி ஆன் நெகட்டிவ். கரெக்டா? ஸோ ஆக்சிலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த இடத்துல? ஸோ ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா வில் பி மைனஸ் ஜி சைன் எக்ஸ் சைன் தீட்டா. அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு பாருங்க, இந்த இடத்துல யூ ஸ்கொயர் மைனஸ் 2ax. எஸ் ரைட், இங்கே ஏஎக்ஸ் எழுதியிருக்கேன், தட் இஸ் ஆக்சிலரேஷன் இன் யோர் எக்ஸ் ஆக்சிஸ் மைனஸில் இருக்குது அப்படிங்கிறக்காக. ஓகே, அப்போ இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா மைனஸ் யூ ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு மைனஸ் 2ax. ஆல்ரெடி இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 4.14 சம்திங் இன்டூ எஸ். என்னது பசங்களா? எஸ் இஸ் நத்திங் பட் யோர் டிஸ்டன்ஸ், அதுதான் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். ஸோ எஸ் அப்படியே வச்சுக்கோங்க. okay, u என்ன கொடுத்திருக்காங்க? 14 square, so that will be 196 will be equal to minus 2 into 4.14 into s. and now what happens? minus cancel ஆயிரலாமா? சரி இங்கே எடுத்துட்டு வந்துக்கலாம். divided by minus 2 into 4.14 is equal to s. minus cancel ஆயாச்சு because distance can't be in minus because distance is nothing but a scalar quantity. இது மைனஸ்ல ஆகாது. எந்த ஒரு பில்டிங்குமே 20 மீட்டர் ஹைட் 30 மீட்டர் ஹைட் தான் இருக்கணுமே ஒழிய minus 45 மீட்டர் ஹைட்ல இருக்காது. ஓகே, ஸோ now இதை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிங்க அப்படின்னா you used to get, okay, the distance will be equal to 23.6 something வரும். ஓகேவா? 23.6 something வரும். you will be getting 23.6 something. okay, so this is how you have to calculate.
அப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் இஸ் லிட்ரலி இம்பார்ட்டன்ட். இப்போ இதுலேயே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, ஒரு கைனமேட்டிக் கொஸ்டின்ஸ்க்கு கூட ஃப்ரீ பாடி டயக்ராம் இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம்ங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. கரெக்ட்? ஸோ பசங்களா ஸ்டே டியூன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, மேம் இல்லை எனக்கு பேசிக் ஃபிசிக்ஸில் அடுத்தது இந்த சாப்டர் நடத்துங்க, இந்த கான்செப்ட்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணுங்க, நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஒரு யோவோட போடுங்க பசங்களா. தென் ஐ வில் பி டேக்கிங் தட் டாபிக். ஓகே, ஸோ லெட்ஸ் ரோல் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எகெயின் ட்ராவல்ஸ் அப். ஸோ அதே கொஸ்டின்லேருந்து தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதே கொஸ்டின்லேருந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ எகெயின் இட் இஸ் ட்ராவலிங் அப்வர்ட். மேலே ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு. வி இனிஷியல் வில் பி 14 மீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துட்டாங்க. சாரி, செகண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல ஆங்கிள் வந்து 25 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஹவு லாங் வில் இட் டேக் பிஃபோர் த பிளாக் கம்ஸ் டு ரெஸ்ட்? ஹவு லாங், அதாவது வி ஃபைனல் 0 ஆகிறப்ப டைம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். பிகாஸ் இங்கே பாருங்க, ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சிட்டோம், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி தெரியும், ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ வி பீப்புள் கேன் ரைட் அ வெரி ஈஸி ஃபார்முலா பை யூசிங் அ கைனமேட்டிக் ஈக்குவேஷன். வி இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி. எஸ் ஆர் நோ? அண்ட் இதை நம்ம எப்படி எழுதலாம்? வி ஃபைனல் அப்படிங்கிறது 0, யூ மைனஸ் ஏஎக்ஸ் இன்டூ டி. டைம் தான் கேட்குறாங்க. கரெக்டா? 0 ஆகிறப்ப டைம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மைனஸ் யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏஎக்ஸ் இன்டூ டி. யூ வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் 14 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. என்ன வேல்யூ பசங்களா நம்மளுக்கு ஆக்சலரேஷனுக்கு என்ன கிடைச்சது? 4.14. கரெக்டா? ஸோ 4.14 இன்டூ டி. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 14 டிவைடட் பை 4.14 வில் பி ஈக்குவல் டு டி. ஸோ 3 சம்திங் வரும். கரெக்டாக 3.2 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். 12 ரிமைனிங் 2. அப்போ என்ன ஆகும் நெக்ஸ்ட்டு? யா, ஸோ யூ வில் பி கெட்டிங் டைம் வில் பி ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்டடாக இட் வில் பி 3 செகண்ட்ஸ். அப்ராக்சிமேட்டடாக எவ்வளோ இருக்கும்? 3 செகண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ பசங்களா, திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு கேல்குலேட். ஓகே, ஸோ ஒரு டைம் திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. எப்பவுமே லெட் மீ சே யூ த கிறிஸ்ப் பாயிண்ட். இந்த டோட்டல் திங்கில் உங்களுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பாருங்க. அப்வர்ட் டைரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் பிளாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நெகட்டிவ் சைன்ஸ் நீங்கள் மறக்க தேவையில்லை, நீங்கள் எதுவும் மனப்பாடம் பண்ணவும் தேவை கிடையாது. ஓகேவா? இதுவே டவுன்வர்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல ரைட் ஹேண்ட் டிரெக்ஷனில் வரைஞ்சிக்கோங்க. தட் ஒன்ட் பி அ ப்ராப்ளம். அண்ட் எப்பவுமே ஒரு பிளாக்ல, அதாவது ஒரு இன்க்ளைன்டு பிளேனில் பிளாக் கீழே வர்றதுக்கு எது காரணமாக இருக்கும்? mg sin தீட்டா. ஸோ ஆக்சலரேஷனுக்கு எது ரீசனாக இருக்கும்? g sin தீட்டா தான் ரீசனாக இருக்கும். அண்ட் நார்மல் ஃபோர்ஸுக்கு எது ஈக்குவலாக இருக்கும்? mg cos தீட்டா. ஓகே, ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரிக்ஷன் இல்லாட்டி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரிக்ஷன் எந்த பக்கம் எழுதணும்? அப்வர்ட் போகிற மாதிரி இருந்தால் நம்ம ஆக்சலரேஷனும் ஃப்ரிக்ஷனும் ஒரே காலமில் இருக்கணும். இதெல்லாம் தான் இன்னைக்கு படிச்சிருக்கோம். ஓகே, அண்ட் அதை யூஸ் பண்ணி எப்படி கைனமேட்டிக்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் படிச்சிருக்கோம் பசங்களா. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் நெக்ஸ்ட் ஒன். that's it. இன்னைக்கு கிளாஸ் வந்து அட்டகாசமாக முடிச்சாச்சு. இப்போ இன்னைக்கு உங்களோட டைம் ஃபார் திங்கிங். இது வந்து இட்ஸ் யுவர் திங்கிங் டைம். ஓகே, ஸோ திங்க் பண்ணி இதுக்கு ஆன்சரை நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஒரு யோவோட மென்ஷன் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை எனக்கு இந்த டாபிக் நடத்தி கொடுங்க மேம், எனக்கு வந்து கைனமேட்டிக்ஸில் வந்து நெட் ஃபோர்ஸ் எடுக்க தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேசிக் ஃபிசிக்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ அந்த பேசிக் ஃபிசிக்ஸ் டாபிக்ஸில் உங்களுக்கு எது கவர் பண்ணணுமோ அதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் லெட் மீ நோ அண்ட் ஐ வில் பி டேக்கிங் யூ ஃபார் தட். ஓகே, உங்களுக்கு வந்து நான் அதுக்கு வந்து எடுத்து கொடுக்குறேன். Now, this is your homework question பசங்களா. இந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் சால்வ் பண்ணி என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் மென்ஷன் இட் ஆன் த கமெண்ட் பாக்ஸ். ஓகே, ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய்டு த செஷன். இதே மாதிரி பேசிக் ஃபிசிக்ஸில் எதெல்லாம் நீங்கள் 100+ ஸ்கோர் பண்ணுறதுக்கு தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் பசங்களா. திஸ் இஸ் மீ ஷோபி மேம். when ஷோபி மேம் is here, no fear, right? and you people are watching Xylem NEET தமிழ் சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்க, புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ bye everyone, take care. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சந்திக்கலாம்.